ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் சனிக்கிழமையில் தேய்பிறை அஷ்டமி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. காலங்களுக்கு அதிபதியாகவும் 8 திக்குகளுக்கும் உரியவங்களாக இருக்கிறவங்க காலபைரவர். காலபைரவரை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். சனீஸ்வர பகவானோட குருவாக இருக்கக்கூடியவங்க காலபைரவர். காலபைரவருக்கு ஒரு அஷ்டமி இந்த பங்குனி மாதத்தில் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நமக்கு இன்றைய நாளை நம்ம காலபைரவரை நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு எண்ணில் அடங்காத பல நன்மைகள் நம்ம பெறலாம். கிரகங்களில் நமக்கு அதிக அளவில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க சனி பகவான். அது நமக்கே தெரியும். சனி பகவானோட தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சனி பகவானின் குருவான கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யணும். எப்பேற்பட்ட சனி தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக கால பைரவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும். கால பைரவருக்குரிய இந்த தேய்பிறை அஷ்டமி தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது நமக்கு இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும். இன்றைய நாள் 22ஆம் தேதி சனிக்கிழமை, பங்குனி மாதத்தில் தேய்பிறை அஷ்டமி தேதி வருது. இன்றைய நாளில் ராகு கால யமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இன்று இரவுக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் கால பைரவரோட படம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். முதல்ல இன்றைய நாளில் நீங்கள் குளிக்கும்போது குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு 2 மிளகு போட்டு தலைக்கு குளிச்சுருங்க. மிளகு நீங்கள் முழுசாக போடுறதுனால அதில் காரத்தன்மை இருக்காது. பெரியவங்க நீங்கள் செய்யுங்க, சின்ன பிள்ளைங்க செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை தொடங்குங்க. நீங்கள் இந்த தீபம் எப்போ ஏற்ற போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டைமிங் உங்களுக்கு எப்படி நேரம் சரியாக இருக்கோ அந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு இன்றைக்கி இரவுக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க. இதற்கு இந்த தீபம் ஏற்றத்திற்கு ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு அது நிரம்ப முழு உளுந்தை நீங்கள் பரப்பணும். கருப்பு உளுந்து நீங்கள் பரப்பி அதில் தீபம் ஏற்றலாம். கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி கருப்பு உளுந்து இல்லாதவங்க நீங்கள் வெள்ளை உளுந்து, அதாவது தோல் நீக்கின அந்த கருப்பு தோல் நீக்கின உளுந்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இமேஜில் நான் உளுந்து கருப்பு உளுந்தோட அந்த தோலை நீக்கின உளுந்தை தான் நான் வெள்ளை உளுந்தை நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த உளுந்திற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். விளக்குக்கு பொட்டு வச்சுக்கோங்க, பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்கலாம், இல்லைன்னா வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம். இந்த தீபத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நைவேத்தியமாக வைங்க. உங்களால் முடிஞ்சால் உளுந்தால் செய்யப்பட்ட எந்த பொருளை வேணாலும் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வடை கூட நீங்கள் செஞ்சு வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வடக்கு பார்த்தவாறு நினைக்கோங்க. கால பைரவரை மனசார நினச்சிக்கோங்க. கால பைரவரோட மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லலாம். சத்தமாகவும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை கால பைரவர்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட நல்லா மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அவங்க அருளால் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். இந்த நாளில் பக்கத்தில் உள்ள காலபைரவரோட கோவிலுக்கு போயிட்டு சன்னதிக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உளுந்து வடையை உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கூட அங்கே நீங்கள் யாருக்காவது தானமாக கூட நீங்கள் கொடுக்கலாம். தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை முழுமையாக நம்ம பெறுவதற்கு இது நமக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். முடிந்தால் நீங்கள் செய்யுங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வரலாம். காலபைரவரோட மந்திரம் ஏதாவது தெரியல, எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் கால பைரவாய நமோ நம, ஓம் கால பைரவாய நமோ நம இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுதோ 9 முறை சொல்லலாம், இல்லை 108 முறை கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை 27 முறை கூட சொல்லலாம். அது உங்களோட விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சிவபெருமானோட மறு அவதாரம் காலபைரவர். உக்ர தெய்வங்களில் முதன்மையான தெய்வம் காலபைரவர். அவங்கள தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய அருளால் நமக்கு நம்ப முடியாத மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நமக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி மாதத்தில் வரக்கூடிய 2 அஷ்டமியிலையும் நீங்கள் காலபைரவரை மனசார வேண்டிக்கோங்க. வளர்பிறையில் நம்ம வேண்டும் பொழுது பணவரவு, செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். தேய்பிறையில் நம்ம வேண்டும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம், கடன் எல்லாம் தேய்ந்து போகும்.
இந்த மாதிரி நீங்கள் காலபைரவரை முழு நம்பிக்கையோட நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் நினைத்தது எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். முழு மனதோட காலபைரவரை வணங்கிக்கோங்க. இன்றைய நாள் முழுவதும் அஷ்டமி திதி இருக்குது. அதுவும் சனிக்கிழமை அஷ்டமி தவற விடாதீங்க. வீட்டில் இந்த முறைப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி நாங்கள் எங்களால் இந்த தீபம் ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க மனசார ஓம் காலபைரவரே போற்றி, ஓம் காலபைரவரே நமோ நமக இந்த மாதிரி மந்திரத்தை உங்கள் வீட்டில் ஒரு சாதாரணமாக எப்போதும் குலதெய்வத்துக்குன்னு நம்ம வீட்டில் சாதாரணமாக தீபம் ஏற்றுவோம். அந்த தீபம் ஏற்றி கூட நீங்கள் மனசார நீங்கள் வணங்கிக்கலாம். நிச்சயமாக இந்த நாளில் பைரவரை வணங்கிக்கோங்க. கட்டாயம் உங்கள் குடும்பத்திற்கு காவல் தெய்வமாக அவங்க இருப்பாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.